இவன் இப்போதைக்கு தூக்குவானா மாட்டானா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெட் லிஃப்ட்டில் எவ்வளோ பிஆர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்க போது. ஸோ எல்லா வெயிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 ரெப் 2 ரெப் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட எவ்வளோ பிஆர் லைக் பர்சனல் ரெக்கார்டு வந்து எவ்வளோ வெயிட் வரைக்கும் போகுது அப்படின்றது தான் செக் பண்ணுற வீடியோ தான் இது. நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செட் வந்து பார்த்திங்கன்னா 50 kgயில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஈஸியாக தான் இருந்தது. ஸோ நான் இந்த பிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஃபுல் டயர்டில் இருக்கேன். பட் ஸ்டில் பார்ப்போம் எவ்வளோ வெயிட் போகுதுன்னு. ஸோ ரெண்டாவது செட் வந்து 80 kgயில் லோட் பண்ணியிருக்கேன். தேர்டு செட்டு ஒரு 110 kg லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 80 kg கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 110 kg பார்ப்போம். ஓகே தான், பட் அவ்வளோ டஃப் இல்லை. பட் ஸ்டில் நெக்ஸ்ட்டு வெயிட்டு போடலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு 5 kg கூட ஆட் பண்ணுறேன், லைக் 10 kg ஆட் பண்ணுறேன் அடிஷ்னலாட்டு. ஸோ கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஏன்னா ஹெவியான ஒரு லேட் அண்டு பைசப் கிளாஸை முடிச்சுட்டு தான் நான் வந்து இந்த டெட் லிஃப்டே போடுறேன். ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தா கொஞ்சம் கூட பவர் இருந்திருக்கும். பட் பார்ப்போம் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண பிறகு நமக்கு வந்து எவ்வளோ வெயிட் வரைக்கும் போகுது அப்படின்றது. கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு பொறுமையாகவே போடுவோம். வேணா வேறு எந்த இன்ஜுரிஸ் எதுவும் வந்துடக்கூடாது. இவன் இப்போதைக்கு தூக்குவானா மாட்டானா? கொஞ்ச நேரம் அங்கேயும் சுற்றிட்டு இருக்கான், இப்படியே உட்காந்துருக்கான். தூக்கிட்டானா தூக்கியை பூச்சி அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். நான் தான் பண்ணுறான்னு தெரியலையே. ஸோ ஃபோர்த்து செட்டு 120 kg. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, டன். 120 kg நமக்கு வந்து அன்லாக் பண்ணியாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி லேட்டில் வந்து ஃபுல் ஃபெட் போட்டிருந்தனால ரொம்ப டயர்டில் இருந்தனால ஒன்றும் முடியல. தூக்குவாரா மாட்டானான்னு பார்த்துட்டு இருந்ததுல எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு முக்கி தூக்கிட்டான். இன்னொரு செட் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தேன். டைம் வேறு ஆகிட்டுருக்கு. பாடியும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கி
இந்த வெயிட் 120யோட க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு டெட் லிஃப்ட் பிஆரையும் செக் பண்ணிவிடுவோம். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எவ்வளோ வெயிட் வந்து லோட் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ் அண்ட் ட்ராவல் அண்ட் மோர் கண்டென்ட்டை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானி தட்டி விட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ், ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்.